أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். ليس على الضعفاء ولا على المرضى ولا على الذين لا يجدون ما ينفقون حرج إذا نصحوا لله ورسوله ما على المحسنين من سبيل والله غفور رحيم. இயலாதவர்கள், நோயாளிகள் மற்றும் ஜிஹாதில் கலந்து கொள்ள வசதி வாய்ப்பு அற்றவர்கள் ஆகியோர் அவர்கள் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதருக்கு வாய்மையாளர்களாய் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மீது யாதொரு குற்றமும் இல்லை. இத்தகைய நன்னடத்தையுடையோரை ஆட்சேபிக்க எந்த காரணமும் இல்லை. மேலும் அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கின்றான். ولا على الذين إذا ما أتوك لتحملهم قلت لا أجد ما أحملكم عليه تولوا وأعينهم تفيض من الدمع حزنا ألا يجدوا ما ينفقون. இதே போன்று பின்வருபவர்கள் மீதும் எவ்வித ஆட்சேபனையும் இல்லை. அவர்களாகவே உம்மிடம் வந்து தங்களுக்கு வாகன வசதி செய்து கொடுக்க வேண்டும் என கோரினர். உங்களுக்கு வாகனம் ஏற்பாடு செய்வதற்கு என்னிடம் வசதி எதுவும் இல்லையே என நீர் கூறிய போது வேறு வழியின்றி அவர்கள் திரும்பிச் சென்றனர். மேலும் ஜிஹாதில் கலந்து கொள்வதற்காக சொந்தமாக செலவு செய்யும் ஆற்றலை பெற்றிருக்கவில்லையே என்ற துயரத்தில் அவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. إنما السبيل على الذين يستأذنونك وهم أغنياء رضوا بأن يكونوا مع الخوالف وطبع الله على قلوبهم فهم لا يعلمون. ஆனால் எவர்கள் செல்வந்தர்களாயிருந்தும் ஜிஹாதில் கலந்து கொள்ளாதிருக்க உம்மிடம் அனுமதி கோருகின்றார்களோ அவர்கள் மீதே ஆட்சேபனை இருக்கின்றது. வீட்டில் தங்கியிருக்கும் பெண்கள் மற்றும் இயலாதோருடன் சேர்ந்திருக்கவே அவர்கள் விரும்பினார்கள். மேலும் அல்லாஹ் அவர்களின் உள்ளங்கள் மீது முத்திரையிட்டு விட்டான். ஆகவே இவர்கள் தங்களின் இந்த நடத்தை அல்லாஹுவின் திருமுன் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை இப்பொழுது அறிந்தார் இலர்.